ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்வீட் ஷாப் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தில் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, ட்ரிப் போகிறாங்க. ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பங்களா ஒன்று இருக்குது. அங்கே தான் இவங்களுடைய ட்ரிப்பு. அப்படியே ஜாலியாக பார்ட்டி கொண்டாடுறாங்க. நிறையா அப்படியே சரக்கு அப்படின்ட்டு நிறையா அப்படி ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பங்களாவுக்குள்ளார ஒரு பேய் மாதிரி ஒரு விஷயம் வருது. இவங்களாம் துரத்துது, சும்மா அடித்து சும்மா துன்புறுத்துது. இப்போ இறுதியில் இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, யாரெல்லாம் உயிரோடு இருந்தாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடிச்சு எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பெருசாக அந்த படத்தில் பாசிட்டிவ் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் நெகட்டிவ் தான். ஏன்னா கதையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பேட்டர்னில் ஏகப்பட்ட கதைகள் நம்ம பார்த்துருப்போம். நிறையா படங்கள் வந்திருக்கு. 90ஸ்லேருந்து இது வரைக்கும் நிறையா படங்களில் வந்திருக்கு. அதே கதை தான் இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறையா தேவையில்லாத சீன்ஸ்லாம் வருது. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் அடிக்கடி வருது. இந்த படம் பயமுறுத்துகிற படம், பயங்கரமான பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே இவங்க அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் அந்தளவுக்கு மட்டமாக இருக்குது. எந்த இடத்துலையும் நம்ம பயமுறுத்தலை. ஏன்னா இதை விட பயங்கரமான படமெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது சப்ப மேட்டராக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தான் படத்தில் இருக்குது. படத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இல்லை. எல்லா பேய் படத்தையும் பார்த்து அதில் எல்லாம் வீணா போன சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லாம் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. இந்த படத்தில் ட்விஸ்ட்டுன்னு கொஞ்சம் கூட இல்லை, ஈஸியாக கெஸ் பண்ணலாம். அடுத்தது இதுதான்ப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுவோம். பயப்படாக அதே மாதிரியே பண்ணி போட்டாங்க. அது கிளைமேக்ஸ் ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு தான் கிளைமேக்ஸும் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.